ஊடக அன்பர்கள், பத்திரிகை அன்பர்களுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழுவின் சார்பில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடன் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் சாத்தையா, இன்று நடைபெற்ற மாநாட்டில் தெரிவு செய்யப்பட்டிருக்கிற காரைக்குடி செயலாளர் சிவாஜி காந்தி, தொழிற்சங்க தலைவர் எல்லார் மற்றும் கிளை செயலாளர்கள், இடைக்கமிட்டி செயலாளர்கள், பெண் தோழர்கள் அனைவர் சார்பிலும் உங்களுக்கு கரங்கோப்பி முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்களே, காரைக்குடியில் தெருவோர வியாபாரிகளை பாதுகாக்க மகமை வசூலை ரத்து செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போராடி வருகிறது. தொழிற்சங்கங்களும் குரல் எழுப்புகிறது. இந்த நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம், தமிழக ஆட்சியாளர்கள் இதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த மழைக்காலம் துவங்க இருப்பதால் காரைக்குடியில் தூய்மை பணியாளர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்த வேண்டும். இந்த கோரிக்கையும் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். மழைக்காலங்களில் கால்வாய்களை கொஞ்சம் தூர்வார வேண்டும் திட்டமிட்டேன். அது அடைப்பு ஏற்பட்டு பல்வேறு சிரமங்களை உருவாக்கும். இந்த கோரிக்கைகளை அரசுக்கு நாங்கள் முன்மொழிகிறோம். அதே போன்று பட்டாள மக்கள் நீண்ட காலமாக போராடி வருகிறார்கள். அரசுக்கு பல முறை நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறோம். நிலமற்ற ஏழைகளுக்கு, பட்டா இல்லாத ஏழை மக்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று கம்யூனிஸ்ட் கட்சி தீர்மானங்களை நாங்கள் போட்டிருக்கிறோம். காரைக்குடி மாநகராட்சியில் ஒப்பந்த பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. அரசுக்கு பல முறை அந்த கோரிக்கைகளை நாங்கள் முன்மொழிந்திருக்கிறோம். எனவே அந்த எளிய தொழிலாளர்களுடைய பணி நிரந்தரத்தை நாங்கள் மீண்டும் வலியுறுத்துகிறோம். எங்கள் கட்சியின் சார்பில் ஆகஸ்ட் 6 துவங்கி 15 வரை இந்தியா முழுவதும் நடைபெற இயக்கத்தை நாங்கள் துவக்க இருக்கிறோம். இந்திய அரசியல் சாசனத்தை பாதுகாப்போம், மதச்சார்பின்மையை பாதுகாப்போம், பன்முகத்தை பாதுகாப்போம். நாடு கடந்த மூலதனத்தால் நாட்டை சூறையாடுகிற நாடு கலந்த மூலதன குவியலை கொண்டிருக்கிற உலக பெரும் முதலாளிகளை தடுத்து நிறுத்தவும், உள்ளூர் தொழில்களை பாதுகாக்கவும் பல்வேறு கோரிக்கைகளை முன்மொழிந்தபடி, அதிலும் கிராமப்புறங்கள், நமது கைத்தொழில், மரபு தொழில், பண்பாட்டு தொழில், சிறு தொழில் இவைகளை பாதுகாப்பதற்கும், விவசாய தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றவும், கிடப்பில் இருக்கிற தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டியும், ஒடுக்கப்பட்ட மக்கள், அலைகுடி மக்கள், பழங்குடிகள் இந்த மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று நாடு தழுவிய முறையில் ஒரு மக்களை சந்திக்கிற நடைபெற இயக்கத்தை நாங்கள் துவக்க இருக்கிறோம். ஆகஸ்ட் 15 அன்று தேசிய கொடியேற்றி நிகழ்வுகளை நிறைவு செய்ய இருக்கிறோம். இந்த நிகழ்வில் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் டி ராஜா, தேசிய செயலாளர்கள் அனிராஜா, பாண்டா, அமர்ஜித் கவுர் போன்ற தேசிய தலைவர்கள் பங்கேற்கிறார்கள். மாநில தலைவர்கள் சுப்பராயன், முத்தரசன், ஜி பழனிசாமி, பெரியசாமி, ரவி, சந்தானம், வகிதா நிஜாம், சிவபுண்ணியம், டி ராமசாமி, டி எம் மூர்த்தி இது போன்ற மாநில தலைவர்களும் ஆங்காங்கே தலைமை பொறுப்பை ஏற்று இந்த நடைபெற இயக்கத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள். பல இடங்களில் தொழிற்சங்க தலைவர்கள், வர்க்க வயது அமைப்பினுடைய தலைவர்கள் மாலை நேரங்களில் கூட்டங்களில் பேச இருக்கிறார்கள். அதற்கெல்லாம் நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். தமிழ்நாட்டின் உரிமை, நம்முடைய சிறுதொழில், குறுந்தொழில் இவைகளை பாதுகாக்க வேண்டிய கூடுதல் அவசியம் இருக்கிறது. அதை வலியுறுத்துகிறோம். படித்து முடித்து வேலை தேடி தருகிற, வேலைக்காக இயங்குகிற பல்லாயிரக்கணக்கான, பல லட்சக்கணக்கான இளைஞர்களின் கோரிக்கை இதில் முதன்மை பெறும். இதுபோன்று பல்வேறு கோரிக்கைகளை வைத்து நாங்கள் 10 தினங்கள் நடைபயணத்தை மேற்கொள்கிறோம். தமிழ்குறம் நல்லுலகம் அதற்கு பேராதரவு தர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். செப்டம்பர் 1 டெல்லியில் பிரம்மாண்டமான பேரணி நடைபெற இருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் அந்த பேரணியில் பங்கேற்க இருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலிருந்து ஒரு ரயில், டெல்டா பகுதியிலிருந்து ஒரு ரயிலில் தோழர்கள் பங்கேற்கிறார்கள். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதியில் இருந்த ரயிலில் முன்பதிவு செய்து ஆயிரக்கணக்கான தோழர்கள் அந்த பேரணியிலே நாங்கள் பங்கேற்க இருக்கிறோம்.
அதே போன்று ஈரான் மீது அமெரிக்கா அடாவடித்தனமான யுத்தத்தை துவக்கி இருக்கிறது. மீண்டும் உலகம் ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடிக்குள் ஆட்பட்டிருக்கிறது. உலகத்தின் நியதிகள், உலக நாடுகளின் வேண்டுகோள்கள் யாவற்றையும் மீறி வளைகுடாவை மட்டுமல்ல உலகையே பதற்றத்துக்குள்ளாக்குகிறார் அமெரிக்க அதிபர். உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு, அந்த நாட்டினுடைய பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் இதை பார்வையாளர் மடத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்க கூடாது. அமெரிக்க அதிபரை கண்டிக்க முன்வர வேண்டும். வளைகுடா பகுதியில் நம்முடைய சகோதரர்கள், தமிழ் சகோதரர்கள், சொந்த சகோதரர்கள், அதே போன்று மலையாள மொழி பேசுகிற சகோதரர்கள் லட்சக்கணக்கில் வேலை பார்க்கிறார். அவர்களின் உயிர் பாதுகாப்புக்கு, வாழ்விட பாதுகாப்புக்கு ஒன்றிய அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நிர்வாக முடிவு அது பற்றி கருத சொல்றீங்களா? நிர்வாக முடிவு அவங்கதான் அது விளக்கணும். ஆமாங்க, சிறை மரணங்கள் ஏற்கக்கூடியதல்ல. எங்கள் கட்சியின் சார்பில் நாங்கள் அதிகாரப்பூர்வமாக அறிக்கை விட்டிருக்கிறோம். நீதி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். பாதிக்கப்படுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நீதி வழங்க வேண்டும். குற்ற நடவடிக்கைகளில் யார் ஈடுபட்டாலும் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும் என்பது எங்கள் நிலை. லாக்அப் மரணங்கள் கூடாது. அதைத்தான் தமிழக முதல்வர், கடந்த முதல்வரும் இன்றைய முதல்வரும் கூட குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அல்லது குற்றவாளிகள் சட்டபூர்வமாக அணுக வேண்டுமே அன்றி சட்டத்துக்கு புறமான முறையில் அவர்களிடம் அணுகுமுறை கூடாது என்பதுதான் சட்டத்தின் முறையும் அதுதான். நாங்களும் அதையே வலியுறுத்துகிறோம். தொடரக்கூடாது என்று நாங்கள் விரும்புகிறோம். நிச்சயமாக எங்கள் கோரிக்கை என்பது எப்பொழுதுமே மக்கள் நலன் சார்ந்தது, எளிய மக்கள் நலன் சார்ந்தது, உழைக்கும் மக்களின் நலன் சார்ந்தது. அவரை சந்திக்கிற போதெல்லாம் இந்த கோரிக்கையை தான் நாங்கள் முன்மொழிகிறோம். எந்த முதல்வரை சந்தித்தாலும் தொழிலாளர் கோரிக்கை, விவசாயிகளின் கோரிக்கை, ஒடுக்கப்பட்ட மக்களின் கோரிக்கை, எளிய மக்களின் கோரிக்கையை தான் தொடர்ந்து நாங்கள் முன்மொழிகிறோம். அதன் பக்கம் நின்று நாங்கள் களமாடுவோம். சொல்லணும், கருத்து சொல்ல வேண்டும் என்பதுதானே ஜனநாயகத்தில் மிக இயல்பான ஒன்று. இல்ல, எங்கள் காலம் எடுக்கிற பொழுது மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது, தமிழக உரிமையை விட்டுத்தர முடியாது, 2 மாநிலங்களின் நல்லுறவை கெடுக்கிற செயலில் கர்நாடக அரசு ஈடுபடக்கூடாது, கன்னட சகோதரர்களின் தேவையும் உணர்ந்தவர்கள் தமிழ் மக்கள், அதே போன்று தமிழ் மக்களின் தேவைகளை கர்நாடக அரசு உணர வேண்டும். காவிரி எங்கள் தொன்மை, எங்கள் கலாச்சாரம், எங்கள் வாழ்வோடு இணைந்தது. எனவே அதை அணை கட்டி தடுக்க கூடாது என்கிற ஒரு பிரம்மாண்டமான பேரணியை நாங்கள் நடத்தினோம். அப்பொழுது நிருபர்கள் சூழ்ந்து கேள்வி எழுப்பிய பொழுது ஏன் நீங்கள் அமைச்சரவையில் ஈடுபடக்கூடாது, இப்படி பல கேள்விகள் வந்தபோது நான் சொன்னது, எங்கள் காலம் எழும், எங்கள் காலம் எழுகிற போது நாங்கள் அமைச்சரவையில் இடம்பெறுவோம். அந்த காலம் என்பது இடது காலம். இடதுசாரிகளின் கொள்கைகளை, கோட்பாடுகளை ஏற்கிற ஜனநாயக சக்திகளும் இணைந்து இந்தியாவை இடது பக்கம் திருப்புகிற காலம். அந்த காலம் எழும். அந்த காலம் எழுகிற போது இந்த மண்ணிலிருந்து கூட அமைச்சர்கள் பங்கேற்பார்கள் நான் சொன்னேன். அது அந்த காலம் எழும் என்பதை கடந்து செய்தியாக்கி விட்டார்கள். பிறகு இப்போது தொலைக்காட்சியில் அதை என்னிடம் கேட்டு தெளிவுபடுத்தி போட்டிருக்கிறார்கள். பல பத்திரிகைகளை மிக சரியாகவே போட்டிருக்கிறார்கள். எந்த சொத்தையும் தனிநபர் அபகரித்து விடக்கூடாது. தேசத்தின் இயற்கை வளங்களை இந்த நாட்டில் முதலாளிகள் தான் அபகரித்து இருக்கிறார்கள். கடல் அவர்களுக்கு குத்தகை விடப்படுகிறது, மலை குத்தகை விடப்படுகிறது, செல்வ வளங்களை அவர்கள் தான் சூறையாடுகிறார்கள். இயற்கை யாருக்கும் சொந்தம் இல்லை. மார்க்ஸ் சொன்னது போல் இது அடுத்தடுத்த தலைமுறைக்கான வாழ்கிற நாமே இன்றைய உலகில் இயற்கையை சூறையாட முடியாது.
இது அடுத்த தலைமுறைக்கு, இதை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு நாம் தர வேண்டும். எனவே பெரும் சூறையாடலை இயற்கை மீது நடத்துவதே உலக நாடு கடந்த முதலாளிகளும் உள்ளூரில் இருக்கிற பெரும் முதலாளிகளும். இந்த மூலதன சூறையாடலுக்கு அதை தடுப்பதற்கு சட்டம் ஏற்ற வேண்டும், உரையாடல்கள் தொடர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். எங்களை எப்பொழுதுமே பல இடங்களில் பலரும், சில கட்சி தலைவர்கள் கூட 1% வாக்கு உண்டா, 1% வாக்கு உண்டான்னு பல முறை எங்களை கேள்வி எழுப்புகிறார்கள். எங்களை சட்டமன்ற நாடாளுமன்ற எண்ணிக்கையில் தேட வேண்டாம், உழைக்கும் மக்களின் உரிமையில் தேடுங்கள், அந்த போராட்ட களங்களில் தேடுங்கள், நாடு முழுவதும் நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொன்னாலும் மீண்டும் மீண்டும் அந்த கேள்வி எழுப்புறாங்க. அதுபோல ஒரு சூழல் ஏற்பட்டால் இடதுசாரிகள், கம்யூனிஸ்டுகள் தனித்தே களம் காண்போம். எங்களுக்கு நாடு முழுவதும் அமைப்பு இருக்கிறது, கிளைகள் இருக்கிறது, தொடர்கள் இருக்கிறார்கள், வர்க்க வெகுஜன அமைப்புகள் இருக்கிறது. 100 ஆண்டுகள் மக்கள் நலனில் பின்னி பிணைந்திருக்கிறோம். போர்க்களங்களில் எப்பொழுதுமே நாங்கள் இருக்கிறோம். அவ்வாறு இருக்கிற போது எங்களுக்கும் வாக்களிக்கிற மக்கள் இருக்கிறார்கள். ஒரு சூழல் ஏற்பட்டால் தனித்தே கம்யூனிஸ்டுகள் களம் காண்போம் என்று நான் சொன்னேன். அந்த நேரத்தில் கட்சி எங்க 3 சிபிஐ, சிபிஎம், எம்எல் 3 இடதுசாரிகளும் ஒருங்கிணைப்பு குழுவை உருவாக்கி இருக்கிறோம். தனித்தனியாக கட்சிகளும் முடிவெடுப்போம், தேவைப்பட்டால் ஒருங்கிணைப்பு குழுவோ முடிவெடுப்போம். கம்யூனிஸ்டுகள் ஒருங்கிணைப்பு குழுவை நாங்கள் உருவாக்கி இருந்தாலும் இந்தியா போன்ற பரந்து விரிந்த நாட்டில் ஜனநாயக சக்திகளை இணைத்துதான் நிலவுகிற இந்த சமூக அமைப்பிலிருந்து ஒரு இடது சமூக அமைப்பு, நிலவுவது முதலாளித்துவ சமூக அமைப்பு, நமது முன்னோர்கள் விடுதலை போர் தியாகிகள் கனவு கண்ட சோசியலிசம், சமதர்மம், சமூக நீதி என்கிற மகத்தான விழுமியங்களுக்கு நாட்டை திருப்ப இடது சிந்தனை தேவைப்படுகிறது. இந்த பயணம் நீண்ட நெடிய பயணம். இதில் நாட்டின் நலனின் அக்கறையுடன் செயல்படுகிற ஜனநாயக சக்திகளையும் இணைத்தே நாங்கள் பயணப்படுவோம். சார், இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள், 1 மாதம் நிறைவு பெற்றிருக்கிறது. அரசியல் மூச்சு விடுவதற்கு அவர்களுக்கு நேரம் வேணும். நாங்கள் அவர்களை ஆதரிக்கிறோம். மீண்டும் மீண்டும் நாங்கள் சொல்கிறோம், அந்த ஆதரவு மாண்புமிகு விஜய் என்பதை விட, தாவேகா என்பதை விட மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அதை நாங்கள் மதிக்கிறோம். மக்கள் முன்மொழிந்ததை வழிமொழிகிறோம். மக்கள் அதிகாரத்தின் மீது ஆளுநர் அமர்ந்து விடக்கூடாது என்பதற்காக அமைப்பாக நாங்கள் கூடி அரசியலாக எடுத்த முடிவு ஜனநாயகத்தை காப்பதற்காக. இது இந்த ஆதரவு தாவேகாவுக்கு தொடரும். இந்த ஆட்சியும் தொடர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஜனநாயகத்தில் பல வலைதளங்களில் சில நண்பர்கள் சொல்வது போல் கவிழ்ப்பதோ, நெருக்கடிகள் தருவதோ, நிர்பந்தங்கள் தருவதோ என்பதல்ல, கோரிக்கைகள் மட்டும்தான். அது நாடு சார்ந்த, மாநிலத்தின் நலன் சார்ந்த, உழைக்கும் மக்களின் நலன் சார்ந்த கோரிக்கைகள். அத்தோடு சரி. இந்த அரசு நல்லது செய்கிற போது பாராட்டுவோம், தவறு என்றால் அதை சுட்டி காட்டுவோம். நாங்கள் அமைச்சரவையில் இடம்பெறவில்லை, கூட்டணியிலும் நாங்கள் இடம்பெறவில்லை, வெளியிலிருந்து ஆதரிக்கிறோம் ஜனநாயகத்திற்காக. இதுல எங்களுக்கு ஒரு அனுரசனையான போக்கு, நெருக்கமான போக்கு என்பதெல்லாம் அல்ல. அரசியல் தான், வெளிப்படையாக இருக்கிறோம். எந்த காழ்ப்பும் எந்த கசப்பும் எங்களுக்கு இல்லை. எங்களின் அரசியல் பகையாக இருக்கிற பிஜேபி, RSS அதன் மீது எங்களுக்கு பகை அரசியல் இல்லை, பகை காழ்ப்பரசியல் இல்லை, அரசியல் தான். அந்த அரசியல் RSS, பிஜேபி பற்றி இருக்கிற அரசியல் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்கிற அரசியல் எங்களுக்கு உண்டு. அந்த அரசியலை பற்றி இருக்கிற நாட்டின் பிரதமர், உள்துறை அமைச்சரைகளா நாங்கள் மதிக்கிறோம். ஆனால் அவர்கள் பற்றி இருக்கிற கருத்தியலை நாங்கள் நிராகரிக்கிறோம், அதை தோற்கடிக்க துடிக்கிறோம். இதை பலமுறை சொல்லிட்டோம். சார் சார் ஒன்றுமில்லை சார், நிலவுகிற சமூக அமைப்பு நிச்சயமா இன்றைய தலைமுறை, இளைய தலைமுறை, நுட்ப அறிவில் சிறந்த தலைமுறை, உலக அறிவில் சிறந்த தலைமுறை, கல்வியும் படிப்பும் அதுடன் தமிழ் கலாச்சாரமும் சேர்ந்து நிற்கிற போது இது ஒரு தமிழ் சமூகம் ஒரு மிக சிறந்த சிந்தனை கோர்களுடன் இருக்கிற சமூகம். இதில் இளைஞர்கள் முதல் இடத்தில் இருப்பதாக தான் நாங்கள் கருதுகிறோம். அவரை நம்பிதான் நாடு இருக்கிறது. 100 ஆண்டு கால கட்சி என்பதால் இது பழைய கட்சி அல்ல, இது என்றென்றைக்கும் இளமை ததும்பும் கட்சி. கம்யூனிஸ்டுகள் தான் யுத்தம் கூடாது என்று பிரகடனப்படுத்துகிறோம், அதே போன்று சுரண்டல் கூடாது என்று பிரகடனப்படுத்துகிறோம், சூழலை பாதுகாக்க வேண்டும் என்று பிரகடனப்படுத்துகிறோம்.
ஏழை பணக்காரர்களுக்கு இடையிலான இடைவெளி கூடாது. ஏழ்மை ஒழிக்கப்பட வேண்டும். தற்சார்பு தொழில் வளர வேண்டும். கூட்டு உழைப்பால் உருவாகிற செல்வ வளங்கள் தேசத்தின் மடியில் இருக்க வேண்டும் என்கிறோம். கரத்தால் உழைக்கும் மக்கள் உருவாக்குகிற செல்வங்களை தனிநபர் பறிக்கக்கூடாது, சுரண்டக்கூடாது. தேசம் தரதாக்கி கொள்ள வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம். இதை காட்டிலும் ஒரு இளமையான சிந்தனை, அறிவியல் சிந்தனை வேறு உண்டா? நீங்கள் சொல்லுங்க. எனவே இந்த சிந்தனை, அறிவியல் சிந்தனை, விடுதலை சிந்தனை, இதுதான் கற்ற உலகம், இளைய உலகம். இன்றில்லாவிட்டால் நாளை மறுதினம் நெருங்கி வரும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. அரசாங்கத்துக்கு பல கோடி ரூபாய் செலவு பண்ணி எம்எல்ஏ பண்ணிட்டு அங்க போய் சேர்வாங்க. அது அந்த ஒரு ரூபாய் கூட லஞ்சம் வாங்காத ஒரு நிலைமை ஏற்படும் பல காலங்களில். சார், சமூக அமைப்பு, முதலாளித்த சமூக அமைப்பே லஞ்சத்தின் ஊற்றுக்கண். 40 பேர் உழைப்பதை 4 பேர் சுரண்டுகிறார். அதை நமது சட்டமும் நீதிமன்றமும் வேடிக்கை பார்க்கிறது. ஏழைகள், முச்சடைக்கு முத்தெடுக்கிறவர்கள், கட்டி தங்கத்தை வெட்டி எடுக்கிற ஏழைகள், சாலை போடுகிறவர்கள், கட்டிடம் கட்டுகிறவர்கள், அவர்கள் கல்வி கேள்விக்குரிய. கல்வியிலே பெரிய இடைவெளி இருக்குது, மருத்துவத்திலே பெரிய இடைவெளி இருக்குது. எல்லாவற்றிலும் ஒரு சமத்துவம் வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஊழல் இல்லாத சமூகத்தை நாம் விரும்புகிறோம். அந்த சமூகம் தான் இடது சமூகம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். அந்த சமூகம் குறித்து தான் நமது விடுதலை போர் முன்னோர்கள் கனவு கண்டார்கள். அத்தகைய ஒரு சமூகத்தை நோக்கி நாடு செல்ல வேண்டும் என்றுதான் அரசியல் சட்ட முகப்புறையில் சோசியலிசம் என்பதை டாக்டர் அம்பேத்கர் போன்ற மேதைகள் பொறித்திருக்கிறார்கள். நாடு சோசியலிசத்தை நோக்கி நகர்கிற போது, விடுதலை சிந்தனையை நோக்கி நகர்கிற போது, ஊழல் இல்லாத, சுரண்டல் இல்லாத ஒரு புதிய சமூகம் எழும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. இளைய தலைமுறை மீது கொண்ட நம்பிக்கையால் சொல்கிறோம். பதவி ராஜினாமா பண்ணிட்டு போய் மறுபடியும் ஆளுக்கு போய் சேர்றாங்க. இது தொடர்ச்சியா நடந்துட்டே இருக்கு. இது ஏன்னா இது வரைக்கும் தமிழகத்தில் நடக்கலாம். நானே தொடர்ச்சியா இதே தான் சொல்லிட்டு இருக்கிறோம். இது ஏற்புடையதல்ல. நம்முடைய நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு நெருக்கடி தருகிற, சட்டத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் புறம்பான இந்த செயல்களை கம்யூனிஸ்ட் நிராகரிக்கிறோம். தமிழ்வரும் நல்லுலகம் அதை நிராகரிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து ஆட்சி மாறி காட்சிகள் மாறல. எல்லா சம்பவங்களும், பாலியல் சம்பவம், கொலை சம்பவம், மற்றபடி போதை பொருள் எல்லாமே தொடர்ச்சியா நடந்துட்டே இருக்குது. எதிர்கட்சிக்கு குற்றச்சாட்டா, தாவேக அரசு குற்றச்சாட்டா, இது ஒரு அரசியல். நீங்க கட்சி பொதுச் செயலாளரால இதை எப்படி பாக்குறீங்க? அடிப்படையில் 2 மாசம் ஆச்சு, ஆட்சி மாறி 2 மாசம் ஆச்சு. இது வரைக்கும் எந்த மாறும் மாறல. அதே கொலை நடக்குது, அதே கொலை நடக்குது, அதே லாபத்து நடக்குது, அதே போதை கலாச்சாரங்கள் இன்னமும் உருவாக்கிட்டு. ஆனா எந்த மாற்றம் இல்லை. ஆனா அவர் சொன்னா எல்லாத்தையுமே நம்ம மாத்திட்டோம், லஞ்சமே இல்லைங்கிறாரு. ஆனா இன்னைக்கும் டாஸ்மார்க் 10 ரூபா வாங்கிட்டே இருக்காங்க. ரேஷன் கடையில அதே விலை குறைவாக பொருட்கள் போடுறாங்க. மற்றபடி ஒரு தாலுகா ஆஃபீஸுக்கு போனா கையூட்டு இல்லாம எந்த வேலையும் நடக்கல. ஆனா அவர் விஜய் என்ன சொல்றாருன்னா, ஆட்சி பொறுப்பேற்று லஞ்சமே இல்லை, ஊழலை ஒழித்துட்டேன்னு சொல்றாரு. ஆனா ஊழல் நடந்துட்டு தான் இருக்குங்கிறது சாதாரண பாமர மக்களுக்கு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும். ஆனா அது எப்படி அவரை சொல்றதை நம்ம ஏற்றுக்க முடியும்? மக்கள் ஏற்றுக்க முடியும். இது அரசியல் நீங்க. அதனாலதான் சொல்ற, நாடு இடது பக்கம் திரும்ப வேண்டும் என்று. பாரதி போன்ற மகத்தான கவிஞர்கள் எழுக, யுகப்புரட்சி ஒன்று எழுக என்றாங்க. அதுபோல் இது ஆட்சி மாறுகிறது, கட்சி மாறுகிறது, தலைவர்கள் மாறுகிறார்கள். அடிப்படையில் சமூகம் மாற வேண்டும். அந்த சமூகம் சோசியலிஸ்ட் சமூகமாக இருக்க வேண்டும். கம்யூனிஸ்ட், சோசியலிஸ்ட், சமதர்ம சமூகமாக இருக்க வேண்டும். அதான் விடுதலை போர் கனவு, அதான் அரசியல் சாஸ்திரத்தின் முகப்புரை நான் சொல்லிட்டேன். அந்த காலம் எழும், அந்த நம்பிக்கை உண்டு. அடுத்து ஆமாங்க, ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். பரவாயில்லை, கருத்து மோதினாலும் நல்ல சொல்லாடல், நல்ல பொருள்பட விழுமியத்துடன் ஒருவருக்கு ஒருவர் தாக்கிக் கொள்வது, விமர்சிப்பது என்பது நல்லதுதானே. அவரை நோபல் பரிசு சொன்னால் அதுக்கு அதை பரிந்துரைத்தால் நல்லதுன்னு சொல்றாரு. இவ்வளவு செழுமையான உரையாடலும் இத்தகைய எதிர்மறை நேர்மறை கருத்துக்களும் நல்லதுதான். அடுத்து ஆமாங்க, ஆமாங்க, இல்லையே. நாங்கள் எதை கண்டிக்க சொல்லுங்க. இப்பதான் லாக் அப் டெத் கண்டிக்கிறோம். முதல் நாங்க பதவியேற்பு விழாவில் செல்கிற போது தமிழ் தாய் வாழ்த்து பாட வேண்டும் என்று உடனே நாங்கள் சொன்னோம். எப்பொழுதுமே கம்யூனிஸ்ட் எங்களுக்கு என்ன, நாங்கள் என்ன அமைச்சரவை எதிர்பார்க்கிறோமா, வாரியம் எதிர்பார்க்கிறோமா, இல்ல வேற எதனா எதிர்பார்க்கிறோமா?
எங்களுக்கு என்ன தயக்கம்? எப்பொழுதுமே ஆட்சியாளர்களா மக்களா என்றால் மக்கள் தான். முதல்வரா தூய்மை பணியாளர் என்றால் தூய்மை பணியாளர் பக்கம்தான். இது வரலாற்று நடிகளும் கம்யூனிஸ்டுகளின் கலாச்சாரம். இதை தெரிந்து நீங்கள் கேள்வி எழுப்புவது ஆச்சரியமாக இருக்கிறது. அடுத்து ஆவின் பால் கட்டுப்பாடு, தனியார் பால் விலையேற்றம், பேருந்து தனியார் பேருந்துலாம் அவங்களே அந்த இசத்துக்கு விலையை வச்சுக்கிறாங்க. இது இந்த தொடர்ச்சியா திராவிட அரசு இது சம்பந்தமா எந்த ஒரு கல்விக்கு எடுக்கலன்னு. நிச்சயமா சார், தனியார் துறை என்பது நல்லதல்ல, அது தீங்கு. எந்த துறையில் என்பது இருக்கிறது. இப்ப என்எல்சி அதன் பங்குகளை தனியாருக்கு ஏன் இருக்கணும்? லாபம் தருவது. அதான் கம்யூனிஸ்ட் சொல்லுவோம். நவரத்னா, தேசத்தின் திருக்கோயில், இவையெல்லாம் விற்க துடிக்கிற ஒரு அரசு ஒன்றிய அரசில் இருக்கிறது. இதை பாதுகாக்க துடிக்கிறோம் இடதுசாரிகளும் ஜனநாயக சக்திகள். இந்த போர் தொடர்கிறது. இல்ல, நமது பொதுத்துறையை பாதுகாக்கணும். என்எல்சி பங்குகளை விற்கக்கூடாது. அவ்வாறு விற்பதாக இருந்தால் அதை தமிழக அரசை வாங்க வேண்டும். என்எல்சி சம்பந்தமாக முதல்வர் கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்துக்கு ஒன்றிய அரசு மதிப்பளிக்க வேண்டும், பிரதமர் மதிப்பளிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.